வார்த்தையை நான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்கு கூட திருப்பி ஞானஸ்நானம் கொடுக்கலாமா, கொடுக்கணும் கூட பகுதி பண்ணி என்ன செய்வாங்க. ஏன்னு சொன்னால் ஞானஸ்நானம் எடுத்துட்டு பழையபடி துர்மார்க்கமான வாழ்க்கைக்கு கடந்து போகிறவர்களும் இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டு திரும்பவும் சினிமா பார்ப்பது, சிகரெட் பத்துவது, தண்ணி அடிப்பது, தவறான காரியங்களில் ஈடுபடுவது. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமா அப்படி சொல்லி ஜூலியம்மா ஓடியாங்க கரங்களை தட்டுவோம். ஜூலியம்மா டிரான்ஸ்லேஷன் பண்ண போறாங்க. அப்புறம் அதுல எல்லாரும் உற்சாகப்படுத்தும் அப்படியே கரங்களை தட்டியாமே. அப்ப இன்னைக்கு உண்மையாக நான் 1992ஆம் ஆண்டு ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்ப அன்றைய இருந்து இன்று வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நிறைய பிள்ளைகள் வார்த்தை போகும்போது நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டு பழைய வாழ்க்கைக்குள்ள போகிறது, பழைய காரியங்களை செய்வது. அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு திரும்ப ஞானஸ்நானம் கொடுக்கணுமா என்று சொன்னா கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரே தரம் மரிப்பதும் ஒரே தரம், நம்ம வார்த்தையை நம்ம பார்க்க போறோம், ஒரே தரம் ஞானஸ்நானம் பெறுவது தான் தேவனுடைய வார்த்தை. ஆனா ஏன் அவர்கள் உடனே ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள் சொன்னா, சரியான சத்தியத்தை அறியாமல் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. கடமைக்காக எடுப்பது இல்லாட்டா பரம்பரை கிறிஸ்தவர்களா இருந்து எப்படியாவது பிள்ளைக்கு நான் கொடுத்து விட வேண்டும் சொல்லி அவசரப்பட்டு கொடுத்து பிள்ளையை கொண்டு போய் பிள்ளை அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல அப்படியே பின்மாற்றத்திலே போய்விடும். அதெல்லாம் சரியான ஒரு ஆயத்தம் இல்லாத ஒரு காரியம். நாங்கள் வேதத்தின் ஊடாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஞானஸ்நானம் அவசியம் தான் தலைப்பில் எபேசியர் 2வது அதிகாரம் 1-5 சீக்கிரமா படிங்க. எடுத்தவர்கள் யார் என்றாலும் படிக்கலாம். எடுத்தவர்கள் பக்கத்தை சொல்லிட்டு சத்தமாக எபேசியர் 2:1-5. Éphésiens 2:1-5. Quant à vous, vous êtes chez morts à cause de vos fautes et de vos péchés que vous pratiquiez autrefois conformément à la façon de vivre de ce monde, conformément au prince de la puissance de l'air, de l'esprit qui est actuellement à l'œuvre parmi les hommes rebelles. Nous tous aussi, nous étions de leur nombre. Notre conduite était dictée par les désirs de notre nature propre, puisque nous accomplissions les volontés de la nature humaine et de nos pensées, et nous étions par notre condition même destinés à la colère, tout comme les autres. Mais Dieu est riche en compassion à cause du grand amour dont il nous a aimés. Nous qui étions morts en raison de nos fautes, il nous a rendus à la vie avec Christ. C'est par grâce que vous êtes sauvés. Okay. 10 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், எடுக்காதவர்கள், எடுக்க போகிறவர்கள் எல்லாரும் நீங்க இந்த வார்த்தைகளை தயவு செய்து கவனமாக நீங்கள் கேட்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் 2:1 என்ன சொல்லுறதுன்னு சொன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் எப்ப அக்கிரமங்களினாலும் பாவங்களால் மரித்தவர்களாக நாங்கள் இருந்தோம்? ஆதாம் ஏவாள் பாவம் செய்து மீறுதல் உட்பட்டபடியினால நாங்கள் என்ன செய்தோமா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் இருக்கிறோம்.
பாவம் செய்தது நிமித்தம் எங்களுக்குள்ள என்ன வந்தது? பாவம் குடிகொண்டது. எங்களுக்குள்ள அக்கிரமங்களும் பாவங்களும் என்ன செய்ததாம்? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தம் எங்களுக்குள்ளே வந்தபடியினால நாங்கள் பாவத்துக்கு என்ன செய்திருக்கிறோமா? பாவத்துக்குள்ளாக நாங்கள் மரித்தவர்களா இருந்த எங்களை ஏசப்பா என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்தாராம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து. அப்ப ஞானஸ்நானம் à cause des péchés qu'on a tous fait, le verset dit qu'à l'intérieur de nous, on est tous morts à cause de nos péchés et de notre faute, mais Dieu il est là pour nous pardonner. உதாரணத்துக்கு இப்ப ஞானஸ்நானம் எடுக்க முன்னாடி நாம் மாம்ச இச்சையின்படியே நடக்கிறவர்களாக இருக்கிறோம். Avant qu'on prenne notre baptême, le verset dit comme மாம்ச இச்சையின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். D'après le verset 3, avant qu'on prenne notre baptême, c'est dit qu'on est plutôt de la nature humaine. அப்ப என்னவாம்? ஞானஸ்நானம் எடுக்க முன்னாடி நாம் மாம்ச இச்சையின்படி நடக்கிறவர்களாகவும் நம்முடைய மாம்சமும் மனசும் மனம் போன போக்கிலே போகிறவர்களாகவும் இருக்கிறோம். Jubal வாங்க. ஓடியா. c'est la chair, tu marches par la chair. நீங்க வாங்க தங்கச்சி கூப்பிட்டு வாங்க. வாங்க. வாங்க வாங்க. ஓடியாங்க டைம் ஆகுது. அப்ப என்னவா? ஞானஸ்நானம் எடுக்க முன்னாடி நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எங்களுடைய விருப்பத்தின்படியும் மாம்ச இச்சையின்படியும் நம்முடைய மனசும் போகிற போக்கிலே நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். Au lieu de marcher par l'esprit de Dieu, avant le baptême, on marche par la chair. நம்முடைய பாவமான சுபாவத்தினால நாங்கள் என்ன செய்கிறோமோ மற்றவர்களைப் போல புறஜாதிகளைப் போல கோபப்படுகிறவர்களாக பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். À cause du péché, on agit sous le coup de l'émotion comme les autres. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மளை அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த கிருபையினாலே அக்கிரமங்களினால் மரித்தவர்களாக இருந்த நம்ம என்ன செய்தாராம்? கிறிஸ்துவுடனே கூட இந்த ஞானஸ்நானம் நாம் எடுப்பதனால அவர் என்ன செய்கிறாராம்? பாவத்திட்டங்களை நாங்கள் மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக எங்களை உயிர்ப்பித்தார். Dieu nous a pardonné de nos péchés et par sa grande bonté, il nous a aidés. அப்ப நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையில நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோமா? சொல்லுங்க சபையார், எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம்? இச்சைகளுக்கு மரிக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பின காரியங்களை நாங்கள் என்ன செய்தோம்? வெறுத்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். Dieu il nous purifie des péchés et on marche désormais par l'esprit de Dieu. அடுத்ததாக நாங்கள் எடுத்து வாசிப்போம் எபேசியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா ஞானஸ்நானம் ஒரு கதான் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. Il y a un seul Seigneur, une seule foi, un seul baptême. ஏன்னு சொன்னா ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானம் தான் உண்டு. இன்றைக்கு சில பேர் என்ன செய்யறாங்க? இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். சில பேர் பிதாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். சில பேர் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். அது தவறு. Il n'existe qu'une seule foi, donc un seul baptême. நாம் யாருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் மூவரும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். On fait le baptême au nom de la Trinité de Dieu. சில பேர் சொல்லுவார்கள், நான் ஞானஸ்நானம் எடுத்த சபைக்கு தான் நான் போவேன், இல்லாட்டா நான் ஞானஸ்நானம் எடுத்த சபைக்கு
தசமபாகம் கொடுப்பேன். அப்படின்னு சொன்னா நாங்க இங்க ஸ்ரீலங்காவில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வரோம். அப்படித்தானே இந்தியாவில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு போயிட்டு வரணும். அப்ப அதெல்லாம் முடியாத காரியம். சூழ்நிலைகள் மாறுகிற வேலையில எங்க ஆவிக்குரிய திருச்சபை இருக்கிறதோ, எங்க பிதா குமார பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுத்து உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிற ஆவிக்குரிய சபை இருக்குதோ, அங்கே போய் நாம் தேவனை என்ன செய்ய வேணும், தொழுது கொள்ள வேண்டும். Les gens ils choisissent leur église en fonction du baptême qui est donné. அந்த சபைக்கு தான் நாம் தசமபாகத்தை கொடுக்க வேண்டும். அந்த சபையில என்ன சட்ட திட்டங்கள், உதாரணத்துக்கு இந்த சபையில வந்து நம்ம முக்காடு போடுவதில்லை. Et c'est en fonction de cela qu'ils vont choisir s'ils vont donner leur argent à cette église ou pas. இப்ப சில சபையில முக்காடு போடுவார்கள், சில சபையில முக்காடு போட மாட்டார்கள். இப்ப எங்கட சபையில முக்காடு போடுவதில்லை. அப்ப சபையில சில சட்ட திட்டங்கள் இருக்கும் பொழுது அதை நாங்கள் கைக்கொண்டு கீழ்ப்படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். En fonction de chaque église, il y a des lois différentes et on doit les suivre. முக்காட்டுக்கு சொல்லி ஒரு தனி பிரசங்கமே தேவையில்லை. முக்காடு போட்டாலும் ஒன்றுதான், போடாட்டாலும் ஒன்றுதான். Peu importe la règle, on doit la suivre dans l'église. ஆனால் இந்த சபையில முக்காடு போடுவதில்லைன்னு சொன்னா நாங்கள் எல்லாரோடும் என்ன செய்ய வேண்டும், ஒத்து போக வேண்டும். இல்லை, நான் முக்காடு போட்ட சபையில தான் வளர்ந்தேன், நானும் முக்காடு போட்ட சபையில தான் வளர்ந்தேன், ஞானஸ்தானம் எடுத்தான், ஏற்று சபையில தான் ஞானஸ்தானம் எடுத்தான். அப்ப அங்க முக்காடு தான் போடுவார்கள். சில சபையில என்ன செய்வாங்க, வெள்ளோடுப்பு போடுவாங்க, சில சபையில நகையல் போட மாட்டாங்க. அப்ப ஒரு சபையில என்ன ரூல்ஸ், என்ன கட்டளைகள் நடக்கிறதோ அதன்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், குழப்பங்களை உண்டு பண்ணுறவர்களா இல்லாதபடி என்ன செய்ய வேண்டும், அதன்படி நான் அந்த சபைக்கு நாங்கள் சபையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமுமாக இருக்கிறது. நாம் கலகத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. Même si on a déjà pris un baptême ailleurs, on doit suivre les règles appliquées dans l'église actuellement et on doit y respecter. சொன்னது விளங்கிட்டு தானே? இல்ல, நான் பெந்தகோஸ்து சபையில தான் ஞானஸ்நானம் எடுத்து நான் வெள்ளோடுப்பு போட்டேன்னா நான் வெள்ளோடு போட தான் வருவேன். இல்ல, நான் நகையோடு போட மாட்டேன், நான் நகையோடு போடாம தான் வருவேன். இல்ல, நான் என்னோட நிறைய நகைகள் இருக்கு, அள்ளி போட்டுக்கொண்டு தான் வருவேன். அப்படி என்று சொல்லி நாம் நடந்து கொள்ளாதபடி, மற்றவர்களுக்கு இடர்கள் இல்லாதபடி ஒரு நாளும் நாங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இடர்கள் உண்டு பண்ணுறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினால எங்களுடைய பேச்சில, நடத்தையில, செயல்ல, உடுப்பில, எண்ணத்திலே நாங்கள் இடர்கள் உண்டு பண்ணுறவர்களாக இருக்கக்கூடாது. On doit être quelqu'un de modèle pour les autres pour ne pas empêcher les actes. நாம் எப்பயுமே சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாக, சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, சபையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். On doit être quelqu'un de paix et de bon. நாங்கள் எடுத்து வாசிப்போம் மத்தேயு 28:19. சீக்கிரம் படிக்க எடுத்தவர்கள் மத்தேயு 28:19. ஆமென். 28:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இது வந்து இதற்கு முன்னாடி உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது சீடர்களை ஆண்டவர் பார்த்து என்ன செய்கிறார், 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த மேல் வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை முதலாவது என்ன செய்ய வேண்டுமா, ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லியா சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் சபையார் பாருங்க, முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேணும், சீசராக்க வேண்டும். சீசர் என்னது? அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும். சத்தியத்தை அவர்கள் நன்றாய் அறிந்து கொள்ள அவர்களை முதலாவது நம்முடைய திருச்சபைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். ஹரி அப்பதான் அழைத்து கொண்டு, இப்ப பாச சொன்னார்கள், வாலிய பிள்ளைகள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் பெண்களையோ, பெண்கள் ஆண்களையோ தொட்டு பேசக்கூடாது. இந்த நாட்கள்ல சபைகளுக்குள்ளதான் பிசாசு இருக்கிறான். சாட்சிகளை கெடுப்பதற்கு, ஊழியம் செய்கிற வாலிய பிள்ளைகளை, ஊழியம் செய்கிற வாலிய பெண்களை கெடுப்பதற்கும், சாட்சிகளை குலைப்பதற்கும் பிசாசானவன் எங்கே இருக்கிறான். விசேஷமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் வார்த்தை போகிற பொழுது நடந்து தெரியக்கூடாது, ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்க வேண்டும், குழப்படிகளை செய்யக்கூடாது. ஊழியக்காரன் நடத்துல இருந்து அறிவிக்கும் பொழுது கவனமாக கேட்க வேண்டும். என்ன, நம்மளுடைய நடத்தைகள், பேச்சுகள், செய்கள் எல்லாவற்றையும் மிகவும் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். Dans le verset Dieu, il dit qu'on doit faire de toutes les nations des disciples. Donc, de ce fait, on doit d'abord dire la vérité et la connaissance de Jésus-Christ, et ensuite les baptiser. Amen. Alléluia. Sorry, நான் வரணும்னு சொல்லிட்டேன், ரூபாய்க்கு கொடுக்காம. அப்ப முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேணும், வெளியில
leur dire la vérité de Jésus. அதுக்கு பிற்பாடு தான் என்ன செய்ய வேணுமா? பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களுக்கு என்ன செய்ய வேணும்? ஞான ஸ்நானம் கொடுக்கும்படியாக நாங்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? வழிநடத்த வேண்டும். Et donner ensuite le baptême au nom du Père et du Fils et du Saint-Esprit. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்ப நாங்கள் கொடுக்கிற உபதேசம் நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்படியாகவும் இருக்க வேண்டும். Le verset suivant, il dit, enseignez-leur à mettre en pratique tout ce que je vous ai prescrit. Donc on doit aussi enseigner ce que nous on a appris de Dieu. நாளைக்கு சொல்லக்கூடாது, ஆண்டவரே திருச்சபைக்கு நான் போறேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல முறையிடுகிற அளவுக்கு நாங்கள் நடந்து விடக்கூடாது. Demain, vous ne pourrez pas être dans le droit de dire à Dieu que je ne sais rien de tes lois. அப்ப என்னவாவீங்க? நாங்கள் முதலாவது சீசனாக்க வேண்டும், அடுத்ததாக அவர்களை என்ன செய்ய வேண்டும்? சீசனாக்க வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அழைத்து கொண்டு அவர்களை சீசனாக்க வேண்டும், சத்தியத்தில் வளர்க்க வேண்டும். அதற்கு பிற்பாடு தான் நாம் ஊழியக்காரன் ஊடாக ஞானஸ்நானத்துக்கு அவர்களை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களை ஏற்படுத்த வேண்டும் ஞானஸ்நானத்திற்கு. Pour les faire devenir des disciples, on doit d'abord les ramener à l'église pour aussi leur donner le baptême. அப்ப இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது என்னவா? நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தையுடைய ஆண்டவர் கொடுத்த கட்டளை, எல்லாருக்கும் கொடுத்த கட்டளை, சீசனாக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாகும். Donc on doit nous-mêmes appliquer d'abord ces lois. அவருடைய கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றுகிற பொழுது அது உங்களுக்கு எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைகிறது. C'est pour ça que c'est une bénédiction d'appliquer les règles de Dieu. மத்தேயு 3:13-17 சீக்கிரமா படிங்க. பிரஞ்சல படிங்க. ஆமென். பிரஞ்சல படிங்க. Alors Jésus vint de la Galilée jusqu'au Jourdain, vers Jean, pour être baptisé par lui. Mais Jean s'y opposait en disant, c'est moi qui ai besoin d'être baptisé par toi, et c'est toi qui viens vers moi. Jésus lui répondit, laisse faire maintenant, car il est convenable que nous accomplissions ainsi tout ce qui est juste. Et Jean ne lui résista plus. Dès qu'il fut baptisé, Jésus sortit de l'eau. Alors le ciel s'ouvrit, et il vit l'Esprit de Dieu descendre comme une colombe et venir sur lui. Et au même instant, une voix fit entendre du ciel ces paroles, celui-ci est mon fils bien-aimé, qui a toujours mon approbation. கேட்குறீங்க தானே? ஞானஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகள் நீங்கள் வடிவாக கவனமாக கேட்க வேண்டும். ஏன் எடுக்கணும், எதற்காக எடுக்கணும், ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று சொன்ன உங்களுடைய கேள்விகளுக்கு இதில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, அப்பொழுது ஜோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நாட்களில் ஜோவானால் ஞானஸ்நானம் பெறும்படியாக வருகிறார். கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். ஜோவான் அவருக்கு தடை செய்து, அப்ப பாருங்க, நானெல்லாம் 92ஆம் ஆண்டு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உண்மையாக என்னுடைய தாய் தகப்பன் எல்லாம் எனக்கு தடை செய்தார்கள். நீ ஏற்கனவே குழந்தை பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்து விட்டாய். À ce moment-là, Jésus il arrive dans le Jourdain, qui est un petit lac, et il demande à Jean de se faire baptiser. அவர் மனத்தை மதம் மாற்றுவதற்காக உனக்கு திரும்ப ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள், எடுக்கக்கூடாது என்று சொல்லி. Et du coup, அதனால என்னுடைய தாய் தகப்பனுக்கு தெரியாமலே நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்ப இப்ப ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையில எங்களுக்கு நிறைய தடைகள் வரும். நிறைய சில வேளையில அம்மா சொல்லுவா, நீ அம்மாவை வித்துட்டாய், அப்பாவை வித்துட்டாய், மதம் மாறிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. Et du coup, quand vous voudrez prendre votre baptême, vous aurez plusieurs obstacles dans votre vie. ஆனால் ஒரு நாளும் அந்த குழந்தை பிள்ளை ஞானஸ்நானம் தேவனுடைய பார்வையில் செல்லுபடி ஆகாது. Mais si vous prenez votre baptême en tant que bébé, c'est pas agréable aux yeux de Dieu. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வரும் பொழுது யாரால தடை வருகிறது? ஆண்டவருக்கு, இயேசப்பாவுக்கு ஜோவானால தடை வருகிறது. இன்று நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையில மனைவி சொல்வா எடுக்க வேணாம் என்று, கணவன் சொல்வார் எடுக்க வேணாம் என்று, இல்லாட்டா யாராவது சொந்த பந்தங்கள் உறவுகள் சொல்லுவார்கள் மதம் மாறாத, நம்மளோட குலத்தை விட்டு போகாத, ஞானஸ்நானம் எடுக்காத சொல்லி தடைகள் வரும். Là, dans la Bible, c'est Jean qui vient en obstacle au baptême de Dieu, mais dans votre vraie vie,
ce sera la famille ou d'autres personnes qui vont vous empêcher de changer de religion et de venir vers Jésus. இங்க யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மால ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரேதமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்ப முதலாவது என்னவா, நானும் நீங்களும், அதாவது ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், எடுக்க போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், எடுத்த பிள்ளைகள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி முடித்திருக்கிறோம். ஆனால் எடுக்க போகிற பிள்ளைகள் நீங்கள் இன்னும் எடுக்கவில்லை என்று சொன்னால் தேவனுடைய நீதியை நீங்கள் என்ன செய்யவில்லை, இன்னும் நிறைவேற்றவில்லை. தேவனுடைய நீதியை சொன்னா என்ன, தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஞானஸ்நானம் எடுப்பது மூலமாக. En prenant le baptême, on a accompli la volonté de Dieu. அப்ப ஏசப்பா என்ன செய்தாராம், அவர் பாவம் இல்லாதவர், பரிசுத்த ஆவியானவர் மூலம் பிறந்தவர். ஏன் அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மளுக்கு முன்மாதிரியை காட்டிவிட்டு சென்றார். Et du coup, pourquoi Dieu il a pris un baptême sachant qu'il n'est pas un pécheur? Il voulait simplement nous montrer le modèle. ஏசப்பா பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு கட்டமாக அவர்களுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காட்டிவிட்டு கடந்து சென்றார். Depuis sa naissance, il a grandi en tant qu'un modèle que nous, chrétiens, nous devons suivre. 14வது வசனத்தை பாருங்க. ஜேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல இறங்கினார் என்று சொல்லி இறங்குறதை தம்மையில் வருகிறதை கண்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்த உடனே வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. அப்ப எங்களுடைய ஜபங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி நாங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் உடனடியாக ஆண்டோட சமூகத்திலே போய் சேருகிறது. Comme quoi que dans ce verset, quand Jésus il prend son baptême, le ciel s'ouvre tout de suite pour lui. Du coup, pourquoi nous, quand on prie, Dieu aussi peut entendre notre prière et y répondre. ஏன்னு சொன்னா ஒரு எடுத்து வளர்த்த பிள்ளைக்கும் அப்பா என்று உரிமையாய் கூப்பிடுகிற பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. Entre un enfant qui demande à son père, pourquoi il y a une différence? ஞானஸ்நானம் எடுப்பதனால அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த உறவை ஆண்டவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறபடினால நாங்கள் ஜபிக்கிற ஜபம் நேரடியாக வானம் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரா, புறாவை போல தம்மில் வருகிறதை பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் தேவனுடைய ஜபங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டுவதற்கும் அவருடைய நீதியை நாங்கள் நிறைவேற்றுவதற்கும் ஞானஸ்நானம் அவசியமாக இருக்கிறது. Une fois que le baptême est accompli, on accomplit ainsi le souhait de Dieu. அடுத்ததாக தேவன் என்ன செய்கிறாராம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம், திருவுளம் பற்றுகிறார். நானும் நீங்களும் மனம் திரும்பி பாவத்தை விட்டு தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் எடுக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேலும் என் மேலும் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் அடுத்து வாசிப்போம் மத்தேயு 10வது அதிகாரம் 32. C'est pourquoi toute personne qui se déclarera publiquement pour moi, je me déclarerai pour moi aussi pour elle devant mon Père céleste. அப்ப இங்க பாருங்க, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. அப்ப நாங்க ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையிலே பாஸ்டர் நிற்பார், ஊழியம் செய்கிற பெண்கள் ஆண்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் நிற்பாங்க. அப்ப அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்யறோமா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறியான்னு சொல்லி ஊழியக்காரர் அநேக கேள்விகளை கேட்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், பதில் கொடுக்கிறோம். அப்ப மனுஷன் முன்பாக என்னவா நாங்கள் அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரா, Une fois que nous prenons le baptême, nous déclarons publiquement en tant qu'enfant de Dieu. ஏசப்பா என்ன செய்கிறாரா, நாங்கள் அறிக்கை செய்து நான் எடுக்கிறேன் என்று சொல்லி ஊழியக்காரன் கொடுக்கிற வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் நிறைவேற்றுகிற பொழுது ஏசப்பா என்ன செய்வாராம், அவனே ஏசப்பாவும் அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக இவள் என்னுடைய மகள், இவன் என்னுடைய மகன் என்று சொல்லி அறிக்கை செய்வாராம். Dieu va aussi déclarer pour nous au jugement céleste qu'on est son enfant. ஞானஸ்நானம் எடுக்காம ஒரு நாளும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. தேவன் யாரோ ஒரு ஆள் ஓரத்துல வந்து நிக்குது என்று சொல்லி தான் சொல்லுவார். அப்படி போகவும் முடியாது. மத்தேயு எடுத்து படிங்க 3வது அதிகாரம் 6லிருந்து 8. Thank you.
En connaissant publiquement leurs péchés, ils se faisaient baptiser par lui dans les eaux du Jourdain. Cependant, quand il vit beaucoup de pharisiens et de sadducéens venir se faire baptiser par lui, il leur dit: Race de vipères, qui vous a appris à fuir la colère à venir? Produisez donc du fruit qui confirme votre changement d'attitude. ஓகே இப்போ இப்போ நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, ஏசப்பா படுக்க முன்னாடி ஏசப்பா இந்த பாவத்தை மன்னியும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்கன்னு சொல்லி நான் சொல்லுகிறேன். Avant de s'endormir, on vous apprend en général de prier et de demander à Dieu de pardonner nos péchés. ஆனால் அதை விட இந்த வசனம் சொல்கிறது தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள்னு சொல்லி. அப்ப ஞானஸ்நானம் பெறுகிற ஒரு அனுபவம் வருகிற பொழுது பாவங்களை அறிக்கை செய்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு உண்டாகிறது. Toutefois, quand on prend notre baptême, on est ainsi aussi pardonné par nos péchés. பாவங்களை அறிக்கை செய்யும்போது, உதாரணத்துக்கு இப்ப ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் நடக்குதுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? எக்ஸாமுக்கு முன்னாடி பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுக்க போற பிள்ளைகள் என்ன செய்வீங்க? நன்றாக படிப்பீர்கள். ஏன்னா ஃபெயில் ஆயிடக்கூடாது, பத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. Avant d'aller à un examen, en général, vous révisez vos cours. அப்ப இந்த பாவங்களை அறிக்கை எடுக்கிற ஒரு அனுபவம் வருகிற வேளையில, ஏசப்பா நான் போய் சொல்லிட்டேன், மழை எடுத்துட்டேன், நான் திருடிட்டேன், அம்மாவுக்கு எடுத்து பேசிட்டேன்னு சொல்லி இப்படி நீங்கள் வாயை திறந்து அறிக்கையிட்டு சொல்லுகிற வேளையில அடுத்து உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன உணர்த்துவார்னு சொன்னா, அடுத்த முறை தவறு செய்யாதே சொல்லுவார். Et de même dans cette situation, quand on reconnaît nos péchés, on est pardonné publiquement. அப்ப எங்களுக்குள்ள என்ன உண்டாகுதுன்னு சொன்னா, இனிமேல் நான் விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாது, ஜெபம் பண்ணணும், வேதத்தை படிக்கணும்ன்ற அந்த அனுபவம் உண்டாகிறது. Une fois qu'on reconnaît et on est pardonné de nos péchés, on s'accorde à ne plus les répéter. கேக்குறீங்களா? நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டும், நன்றாக ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும். அம்மா கத்தி கத்தி இவ்வளவு நாளா சொன்னார்கள். ஆனால் இன்று நான் ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி தான் எனக்கு தெரிகிறது, நான் புதிய மனுஷனாய் மாறிவிட்டேன், இனி நான் புதிய மனுஷனாக தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த உணர்வு உண்டாகிறது. Après le baptême, on essaie de s'efforcer à devenir un meilleur chrétien, un vrai chrétien qui applique les lois de Dieu. 7ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி யோவான் வருகிறதை கண்டு என்ன சொல்லுகிறாராம்? வீரியன் பாம்பு குட்டிகளே. இப்ப ஞானஸ்நானத்துக்கு சில பேர் வருகிற பொழுது இப்ப பாஸ்டர் ரமேஷ் பார்த்துட்டு என்ன சொல்லுவார்? வீரியன் பாம்பு குட்டிகளே சொன்னா லவன் ஞானஸ்நானம் எடுக்க வந்தால் அவர் என்ன செய்யணும்? என்னடா பாச அன்பு அரவணைச்சு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு பார்த்தா லவனை பார்த்தா அப்படி சொன்னா லவன் என்ன செய்வீங்க? லவன் என்ன செய்வீங்க? இப்ப அது அந்த பழைய வார்த்தையை விடுவோமே, விதியம் பாம்பு குட்டிகளேன்றதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக பாச இப்ப வந்து டேய் ஏனடா ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் எடுக்கிறான்னு சொல்லி கடுமையான வார்த்தையை பேசினா நீங்க என்ன செய்திருவீங்க? ஓடிடுவீங்க. என்ன ஓடிடுவீங்க. ஆனா இங்க ஜோவான் என்ன செய்கிறார்? ஜோவான் என்ன செய்கிறார்னு சொன்னா, ஞானஸ்நானம் எடுக்க வருகிறவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளை, விரியன் பாம்பு தெரியும் தானே? விரியன் சொல்லுவாங்க, அம்மா ஒரு அடி பாய்ந்தா பிள்ளை 7 அடி பாய். அப்ப இந்த விரியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்லும் பொழுது எவ்வளவு கோபம் உண்டாயிருக்கும் அந்த பரிசேயர் சதுசேயர். அப்ப இந்த சதுசேயரை பார்த்து விரியன் பாம்பை குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்ட யாருன்னு சொல்லுகிற பொழுது அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? கோபப்பட்டிருப்பார்கள். Quand des étrangers viennent demander le baptême à Jean, ils s'énervent. இப்ப நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வருகிற வேளையில ஊழியக்காரன் அன்பாக பேசுவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. On ne doit pas s'attendre à ce que notre pasteur soit aimable avec nous quand on veut prendre le baptême. இங்க ஜோவான் ஏன் அப்படி சொல்லுகிறாருன்னு சொன்னா, அந்த சதுசேயருடைய பாவம் மிகவும் கொடூரமான பாவம். Pourquoi Jean il s'énerve ici? C'est parce que les étrangers en question ici, c'était des gros pécheurs. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தாங்கள் செய்ய மாட்டார்கள், ஆனா மற்றவர்களை செய்ய சொல்லுவார். Ils vont te dire de ne pas faire, mais pourtant eux, ils vont le faire. அவர்களை பார்த்து தான் ஜோவான் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி. C'est pour ça qu'ils les insultent de vipères. இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. வரும் கோபத்தை நீங்க தப்பித்துக் கொள்ளணும்னு சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? மனம் திரும்பலுக்கு நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. Pour ces vipères qu'ils considèrent comme des hypocrites, ils demandent de reconnaître leurs péchés et de vivre une nouvelle vie. அப்ப நானும் நீங்களும் மனம் திரும்பி அந்த பரிசேயர் மாதிரி பாவ காரியங்களை விட்டு சினிமா பார்க்கிற
காரியங்கள், பொய், களவு, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு மனம் திரும்பி நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், Du coup, comme ces étrangers, nous devons aussi arrêter nos péchés et vivre une nouvelle vie de chrétien. ஒரு ஊழியக்காரன் சத்தியத்தை சொல்லுகிற வேளையிலே, உங்களை கண்டிக்கிற வேளையிலே நாங்கள் கோபிக்காமல் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை விட நம்ம நடக்க வேண்டும். Quand notre pasteur nous donne des conseils pour devenir un vrai chrétien, nous devons les appliquer et ne pas s'énerver. இவர்கள் சில பேர் என்ன செய்திருப்பாங்க, கோபத்தை கொண்டு சில பேர் போயிருப்பாங்க, சில பேர் நான் சங்கெடுத்திருப்பாங்க. Certains vont s'énerver, d'autres le prendront mal. அப்ப என்னதான் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். Peu importe les problèmes qui arrivent dans notre vie, nous devons accomplir la volonté de Dieu et prendre le baptême. அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு ஏற்ற நல்ல கனி கொடுக்க முடியும். பாவத்திலிருந்து நல்ல கனி கொடுக்கவே முடியாது. C'est grâce au baptême que nous pouvons donner des bons fruits à Dieu. C'est pas à cause du péché. அடுத்ததாக எடுத்து படிங்க, கொலோசியர் 2வது அதிகாரம். பக்கத்தை சொல்லிட்டு படிங்க. கொலோசியர் 2:12-15. கொலோசியர் 2:12-15. கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15. ஞானத்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதில் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செய்தியின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமலினாலேயும் மற்றவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரியாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை துளைத்து அதை நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துணைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியேறமான கோலமாக்கி அவர்கள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Vous avez en effet été ensevelis avec lui par le baptême, et vous êtes aussi ressuscités en lui et avec lui, par la foi en la puissance du Dieu qui l'a ressuscité. Vous qui étiez morts en raison de vos fautes et de l'incirconcision de votre corps, il vous a rendus à la vie avec lui. Il nous a pardonné de toutes nos fautes. Il a effacé l'acte rédigé contre nous qui nous condamnait par cette prescription. Il l'a annulé en le clouant à la croix. Il a ainsi dépouillé les dominations et les autorités et les a données publiquement en spectacle en triomphant d'elles par la croix. விளங்குனதா பிள்ளைகள்? பிரெஞ்சில் படிச்சது. ஓகே, இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஞானஸ்நானம் எடுக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஏசப்பாவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். Est-ce que vous écoutez? அடக்கம் பண்ணப்படுகிறோம்னா என்னது? பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். அப்படி என்று சொன்னா நாம் பாவத்துக்கு மரித்து என்ன செய்யறோம்? நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம். விளங்குனதா பிள்ளைகளுக்கு? பிறந்தில சொல்லுங்க. Est-ce que vous écoutez les enfants? Vous écoutez ou pas? அல்லேலூயா. சத்தமா கையெழுத்துக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு விளங்குனது? ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையில நாங்க என்ன நடக்குது? உங்களுக்கு பாவத்துக்கு மரிக்கிறோம். இது நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாங்க என்ன செய்யறோமா? பாவத்துக்கு என்ன செய்யறோம்? பாவத்துக்கு மரிக்கிறோம். துணிகரமான பாவங்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். என்ன சொன்னா, ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். Désormais, on ne doit plus pécher. D'accord? எங்களுக்கு சொல்லி தருவார், சண்டை பிடிக்காத, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோட ஐக்கியமா இருங்க, ஒற்றுமையா இருங்க, சமாதானமா இருங்க, ஆவியானவர் நடத்துவார். Le Saint-Esprit va nous guider à devenir une bonne personne. இப்ப நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்ன செய்யறோமா? அடக்கம் பண்ணப்பட்ட நீதிக்கு பிழைக்கிறோம். அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். அப்ப ஞானஸ்நானம் எடுத்து நம்ம பாவத்துக்கு மரித்தால் தான் தேவனுடைய ஆண்டவருடைய வருகை வருகிற வேளையில் சத்தத்தை நம்ம கேட்க முடியும். On doit prendre notre baptême, renaître en Christ pour devenir une nouvelle personne, ainsi on entendra l'arrivée de Dieu. அந்த ஆயிரம் தேவதூதர்களோட வருகிற வேளையிலே அவர்களோடு கூட நாமும் என்ன செய்கிறோமா? உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போறதுக்கு சத்தம் நம்மளுக்கு கேட்கும். On entendra l'arrivée de Dieu comme ça. அப்ப 11வது வசனம் சொல்கிறது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமல்
nos péchés sont pardonnés. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்து எடுக்கிற வேளையில் Quand on reconnaît publiquement Dieu, அவர்தான் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நம்முடைய அம்மா அப்பா அவர்கள் எல்லாம் படைத்தவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து தேவன் இயேசுதான் ஒரே தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்து நாங்கள் எடுக்கிற வேளையில் on doit reconnaître Jésus-Christ en tant que notre sauveur, celui qui a tout créé, le ciel et la terre. 14வது வசனம் சொல்கிறது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்னவா, சகல எங்களுடைய பிற்காலத்துல நாங்கள் செய்த எல்லா துரைத்தனங்கள், எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், உங்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என்ன செய்கிறாராம், சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்ப அவருடைய அடிச்சுவடில நானும் நீங்கள் நடந்து வருகிற வேளையில அப்பா என்று கூப்பிடுகிற உரிமையை நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார். Jésus, en étant crucifié à la croix, il a pardonné tous nos péchés. Tous nos péchés ont été crucifiés à la croix et on a désormais le droit de l'appeler mon Père. நாம் ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையில இயேசுதான் என்ற தெய்வம், இயேசப்பா தான் எனக்கு எல்லாம், அவர்தான் எனக்கு எல்லாமும் எல்லாம், அம்மா கைவிட்டாலும் அப்பா கைவிட்டாலும் அவர்தான் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து எடுக்க வேண்டும். En prenant son baptême, nous reconnaissons que Dieu est notre Père et notre Créateur. இயேசப்பாவின் அன்பு மாத்திரம் இந்த உலகத்துல போதும். அம்மாவின் அன்பு நிரந்தரம் அல்ல, அப்பாவின் அன்பு நிரந்தரம் அல்ல. உயிரோடு இருக்கும் வரைக்கும் உங்களை வளர்ப்பது அவருடைய கடமை. L'amour de ses proches est éphémère, seul l'amour de Dieu est inconditionnel. அவர்கள் இல்லாத காலத்திலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மரண பரியந்தமும் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு நாம் அப்பா என்று கூப்பிடுகிற உரிமை வேண்டும் என்று சொன்னால் ஞானஸ்நானம் ஒவ்வொருவரும் நாம் எடுக்க வேண்டும். Même quand il n'y a personne pour les aider, il y a toujours Dieu pour les aider, nous accompagner. கடைசியாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லூக்கா 7:30. ஏழாவது அதிகாரம் 30வது வசனம். ஆமென். Mais les pharisiens et les professeurs de la loi, en ne se faisant pas baptiser par lui, ont rejeté le plan de Dieu pour eux. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கேடு உண்டாக என்ன செய்தார்களாம்? பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்ப ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களாம்? தங்களுக்கு தாங்களே குழி வெட்டுகிறார்கள், தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாகத்தக்கதாக, அழிவு நடக்கத்தக்கதாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். Ici, les pharisiens dans ce verset, ils ne prennent pas leur baptême et de ce fait, ils ont rejeté ce que Dieu avait prévu pour eux. ஏன் இந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னால், Pourquoi Dieu les a rejetés de son plan? சில வேளையில் அவர்கள் குழந்தை பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். Ils auraient pu prendre leur baptême quand ils étaient bébés. ஞானஸ்நானம் என்பது ஞானம் வந்த பின்னாடி எடுப்பதான் ஞானம், அதாவது ஞானம் பிறந்த பின்னாடி எடுப்பது ஞானஸ்நானம். Le baptême, on le prend justement quand on commence à prendre conscience de Dieu. இன்றைக்கு பாஸ்டர் என்ன செய்கிறார், ஒரு பாஸ்டர் தன்னை பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவசரப்பட்டு ஞானஸ்நானம் கொடுத்து நிறைய பேர் கொடுத்திருக்கிறார்கள். Certains pasteurs sont pressés de donner le baptême à tout le monde. அந்த பிள்ளைக்கு ஞானமும் பிறந்திருக்காது, எது தவறு பிள்ளை என்று தெரிந்திருக்காது. Il peut le donner à un enfant qui n'a pas encore de conscience. மற்றவர்களுடைய பார்வைக்கு என்னுடைய பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், பரம்பரையாக நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், 13-14 வயசு வந்துவிட்டால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவசரப்பட்டு கொடுத்து விடுகிறார்கள். Il y en a, ils vont s'empresser à donner le baptême à leur enfant par tradition. இந்த யூரோப்பில் நிறைய ஊழியக்காரருடைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று ஊழியம் செய்து தேவனுடைய வழியை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். En Europe, il y a beaucoup d'enfants qui ont eu leur baptême très tôt, mais ils ont fini par vivre une vie de péché. அவர்களுக்கு என்ன ஒரு தைரியம் என்று சொன்னா, என்னுடைய அப்பா பாஸ்டர், என்னுடைய அம்மா ஊழியக்காரி, ஆகையினால எனக்கு எல்லாம் தெரியும், வேத வசனம் தெரியும், பரிசுத்தமாக எப்படி வாழ வேண்டும் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி அகம்பாவம். Ils pensent qu'en connaissant tout de la loi de Dieu, ils ont le droit de faire tout ce qu'ils veulent, pourtant ils vivent une vie de péché. வேத வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ
De ce fait, nous devons être humbles, se rabaisser et prendre notre baptême. நாங்கள் ஞானசாரம் எடுக்காவிட்டால் அப்படி அம்மா அடிப்பாங்க, அப்பா அடிப்பாங்க, இல்லாட்டா ஊழியம் செய்ய முடியாது, இல்லாட்டா நான் ஞானசாரம் எடுத்தா தான் ஊழியம் செய்ய முடியும், இல்லாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லி அதற்காக நாம் எடுக்கக்கூடாது. On ne doit pas prendre notre baptême par obligation. ஞானஸ்நானம் ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம்னு சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமா நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறேன். On doit d'abord se questionner de pourquoi le comment du baptême. முதலாவது அவருடைய நீதியை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். Premièrement, pour accomplir le souhait de Dieu. நீதி என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் எடுத்தே ஆக வேண்டும். La sagesse de Dieu, nous devons l'accomplir. அதாவது ஞானம் வந்தவுடன், அதாவது நன்மை எது தீமை எது என்று அறிந்தவுடன் நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். Une fois que nous avons la connaissance du bien et du mal, nous devons prendre le baptême. அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். C'est comme ça nous pourrons aller au paradis. அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாவிட்டால் பரலோகம் போக முடியாது. Si nous respectons pas sa loi, nous ne pourrons pas aller au paradis. அப்பா என்று கூப்பிடுகிற உரிமையை இழந்து விடுகிறோம். On perd la légitimité de l'appeler mon père. தேவனுக்கு முதலாவது வசனத்தை நாங்கள் பார்த்தோம். பிரியமுள்ள இவளே எனக்கு பிரியமானவள், இவளே என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான் என்று சொல்லி தேவன் நம்ம பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நாம் ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையில் Quand nous prenons le baptême, Dieu nous considère comme ses enfants. பிள்ளைகள் தாயப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வேளையில பிள்ளைகள் தாயப்பன் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நன்றாக படி, நன்றா வேதத்தை படி, மியூசிக் பழகு, ஊழிய காரியங்களை ஈடுபடு என்று சொல்லுகிற வேளையில Et c'est que quand on accomplit les souhaits de ses parents, கோபப்படாம கீழ்ப்படிந்து செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். et quand les accomplit sans s'énerver, அப்பொழுதுதான் பெற்றோர் சந்தோஷப்படுவார். c'est là que les parents ils vont être agréables. எப்ப பார்த்தாலும் அம்மா பைபிளை படி, ஜெபம் பண்ணி, மியூசிக் வாசி, படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திட்டக்கூடாது. On ne doit pas s'énerver que nos parents ils nous prennent la tête. தாயப்பனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது உங்களை கண்டித்து சிச்சித்து தேவனுடைய வழியில் நடத்துவதற்கு தான் இந்த உலகத்திலே இருக்கிற பெற்றோரை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். Dieu nous a donné des parents justement pour nous guider sur le droit chemin. பெற்றோர் இல்லாதவர்கள் ஆவிக்குரிய பெற்றோர்கள் நல்ல இந்த சபையில நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பனை வைத்திருக்கிறார், நல்ல ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற தாய் தகப்பன்மார்களை வைத்திருக்கிறார். அவங்க சொல்ற ஆலோசனைகளை தட்டக்கூடாது. Même si c'est pas vos parents qui vous conseillent, vous avez des parents spirituels ici à l'église qui vous conseillent. அப்ப என்ன அம்மா பேசுவாங்க, அப்பா பேசுவாங்க, அண்ணா பேசுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு கேடு உண்டாகும்படியாக ஞானஸ்நானத்தை தள்ளி போடக்கூடாது. Il ne faut pas décaler le baptême. பிரசங்க சொல்லுகிறார், நாளைக்கு நடப்பதை நீ அறியாயே என்று சொல்லி. On ne sait pas ce qui se passera demain. என்னுடைய தகப்பனார் ஜெபித்துட்டு ஒரு 15 நிமிஷம் பால் வரட்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் தூங்கின தகப்பனார் தேவனுடைய சம்பத்துக்கு அவருக்கே தெரியாது போய்விட்டார். Nous pourrons mourir à tout moment, même le lendemain, il se peut que vous mouriez. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று நம்மளுக்கு தெரியும். On ne sait pas chaque seconde ce qui va arriver dans la vie. நான் சொல்லுகிறார்கள் நியூஸ்ல பார்த்தா 3ஆம் உலகப் போர் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி. D'après les infos, il se peut qu'il y a la 3e guerre mondiale. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. L'arrivée de Dieu est imminente. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று தெரியாது. அடுத்த செகண்ட் நமக்கு மரணம் நேரலாம். திடீரென்று ஒரு கூட்டத்துக்கு போட்டுவிட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. On ne sait pas ce qui peut arriver. அதனால எப்பொழுதும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Donc nous devons toujours être prêts pour l'arrivée de Dieu. சந்தர்ப்பம் வருகிற வேளையிலே நழுவ விடக்கூடாது. எப்பொழுதுமே ஞானஸ்நானம் கொடுக்கவும் முடியாது. On ne doit pas attendre le bon moment. ஒரு 5 பேரோ 10 பேரோ குறிப்பிட்டவர்கள் ஜனங்கள் சேர்ந்தா தான் கொடுக்க முடியும். அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்ய வேணும்? உங்களுக்கு கேடு உண்டாகும்படியாக தள்ளி போட்டு விடாதபடி என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலோசனை தள்ளி விடாதபடி இந்த பரிசேயர் சதுசேயர் நியாயசாஸ்திரிகள் மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும், நான் பரம்பரை கிறிஸ்தவன், நான் சின்ன பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், ஆக நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் தள்ளி போட்டு விடக்கூடாது. ஆலோசனை தள்ளி விடக்கூடாது. On doit se préparer pour le baptême, pour être dans le plan de Dieu. சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமையில சும்மா கையை தட்டி பாடத்தான் வருகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு வருகிறேன், இல்லாட்டா ஒருவர் பார்த்து பிரசலோட பிடிக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா, ஹாப்பியா மகிழ்ச்சியா இருந்து விட்டு போவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. On ne doit pas juste venir tous les dimanches, venir et faire acte de présence et repartir. எனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், என்னுடைய தகப்பனாரை நான் போய் பார்ப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை இருக்க வேண்டும். En venant à l'église, nous devons être persuadés que Dieu va nous emmener au paradis. எப்படி நம்பிக்கை இருப்பது? Comment avoir la confiance? தேவனுடைய கற்பனைகளை வார்த்தைகளை படித்து அதன்படி நான் நடக்கிற வேளையில தேவனுடைய ராஜ்யத்திலே நான் போய் சேருவேன். Nous aurons la confiance d'aller au paradis si on suit la loi de Dieu. அப்ப இவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட தேவனுடைய ஆலோசனைகளை நீங்களே செய்யக்கூடாது,
ce fait, tout ce que Dieu nous dit, nous devons l'entendre et le garder dans notre cœur. இந்த கண்மலை சிந்த திருச்சபையில Dans cette église, சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியானவரை பெற்று அந்நிய பாஷையில பேசி தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். tous les croyants d'ici doivent finir par prendre leur baptême au nom du Père, du Fils et du Saint-Esprit. நான் விசுவாசிக்கிறேன் அநேக பிள்ளைகள் இந்த ஞானஸ்நானம் எடுக்க போகிறீர்கள்னு சொல்லி வருகிற பக்வான்ஸுக்கு ஊழியக்காரன் ஞானஸ்நான ஆராதனையை ஏற்படுத்த போகிறார். Je crois en le fait que beaucoup d'entre vous vont finir par prendre le baptême cet été. ஒரே நாளில எல்லா சத்தியத்தையும் ஞானஸ்நானத்தை குறித்து சொல்ல முடியாது. On ne pourra pas donner le baptême à tout le monde dès en un jour. உங்களுடைய அம்மா அப்பா ஏசப்பாட பிள்ளைகள் ஊழியம் செய்யறாங்க என்பதற்காகவும் நீங்கள் எடுக்க கூடாது. Vous ne pouvez pas le prendre seulement parce que vos parents aussi. சொல்றத கேக்குறா கையை தூக்குங்க. ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் கையை தூக்குங்க. Levez vos mains si vous êtes prêts pour le baptême. அப்படி எழும்பிடுங்க. கையை தூக்க சொன்னா தூக்குறீங்களா? அப்படி எழும்பிடுங்க எல்லாரும். Puisque personne lève la main, levez-vous. ஞானஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகள், அதாவது பெரிய பக்வான்ஸுக்கு ஞானஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகள் தயவுசெய்து எழும்பிடுங்க. Ceux qui comptent prendre leur baptême cet été, levez-vous. ஞானஸ்நானம் எடுப்பதனால மதம் மாறுகிறேன் என்று ஒரு நாள் நினைக்க கூடாது. Faut pas penser qu'on prend le baptême pour changer de religion. தேவன் மதம் மாற்ற வரவில்லை. Dieu n'est pas venu changer de religion. உங்களுடைய மனம் பாவத்துக்கு மரித்து மனம் புதிதாக வேண்டும். Il est venu purifier vos péchés. ஒரு நாளும் மதத்தை உருவாக்க தேவன் வரவில்லை. Dieu n'est pas venu créer une religion. ஞானஸ்நானம் எடுப்பது ஏசப்பாட பிள்ளையாக மாறுவது. C'est pour devenir l'enfant de Dieu. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது. Respecter la loi de Dieu. ஏசப்பாவுக்கு பிரியமான காரியங்களை செய்வது. Être agréable aux yeux de Dieu. அப்பா என்று கூப்பிடும் உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வது. Avoir le droit de l'appeler mon Père. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க வருகிற ஞானஸ்நானத்துக்கு? Combien d'entre vous est prêt pour le baptême? எழுப்பிடுங்க பாப்பா, எழுப்பிடுங்க. Levez-vous. எழுப்பிடுங்க. ஞானஸ்நானம் எடுக்க போற பிள்ளை வெக்கமா இருக்கா? வார்த்தையை நம்ம பார்த்தனாங்க. மனுஷன் முன்பாக அறிக்கை பண்ணாதவனை பிதா முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ண மாட்டார், வெட்கப்படுவார். அப்பா சொல்லி அம்மா சொல்லி அப்பா ஊழியம் செய்யறாரு அம்மா ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லி யாரும் எடுக்க கூடாது. On ne va pas prendre le baptême parce que nos parents nous le forcent. ஜோஸ்டா விளங்குதா? நீங்க எடுக்கலையா ஞானஸ்நானம்? எழுப்பிடுங்க. எழுப்ப ஏசப்பாட சமூகத்துல ஜென்சா இருக்கும். ஏசப்பாட சமூகத்துல வெக்கப்படக்கூடாது. ஞானஸ்நானம் ஏன் எடுக்கிறோம்? ஏசப்பாட பிள்ளைகளாக மாறுகிறோம். பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைக்கிறோம். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். On ne doit pas avoir peur de la honte du nom de Dieu. ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிறார். Quand vous prenez votre baptême, le Saint-Esprit descend sur நீங்கள் vous. ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். Dieu écoutera votre prière. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். Le Saint-Esprit vous protégera et vous guidera. பாவ சுபாவமான மனிதன் மறைந்து போகிறான். L'ancien vous va mourir. ஹalleluya. Alléluia. ஹalleluya. எல்லாரும் நாங்கள் எழுந்திருப்போம். வருகிற நாட்களை இன்னும் இதை குறித்து நான் அதிகமாக ஆண்டவருடைய ஞானஸ்நானத்தை குறித்து நான் இன்னும் சொல்ல போகிறேன். எல்லாம் நாங்கள் எழுப்பி நின்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்.